ஹலோ ஹால் ஐம் சாரா. நேற்று தைச்ச ப்ளவுஸ் தான் இன்னும் முடிக்கல. இப்போ தைச்சிட்டு இருக்கேன். நேற்று போட்ட வீடியோவில் ஷார்ட்ஸில் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஆசா ராணின்னு சொல்லிட்டு, எதுக்கு தைக்கிறீங்க, முடியாதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க ரெகுலர் கஸ்டமர் நான் சொல்லியிருந்தேன். லம்பா ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. பில்லு ஒரு 1600 பக்கம் பில்லு. இவங்ககிட்ட நான் முடியாதுன்னு சொன்னேன்னா இந்த ப்ளவுஸை எத்தனை நாள் கையில் வச்சுருப்பாங்க. சரி வேறு டெய்லர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுப்பாங்க. அவங்க அப்படி இப்படின்னு அடித்து பிடிச்சி தைச்சி கொடுத்தோன்னா அவங்ககிட்டே தைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இவங்க 80 பாயிண்ட்லேயே தைக்கிறாங்க, 70 பாயிண்ட் எடுத்து கொடுத்தாலும் தைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நம்மளுக்கு கஸ்டமர் வரமாட்டாங்க. அந்த ஒரு காரணம் தான் நான் பார்க்குறேன். நான் ரோட்டில் கடை வைக்கலை, வீட்டில் வச்சு தான் தைக்கிறேன். ரோட்டில் கடை வச்சுருந்தா அப்படின்னா இவங்க இல்லைன்னா இன்னொரு கஸ்டமர், போகிறவங்க வேலைக்கு போகிறவங்களாம் அதிகமாக நம்ம கடையை பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும், அவங்களாம் கொண்டு கொடுக்கலாம். நான் ஒரு 10 வீடு அப்படி தான் என்னோடய கஸ்டமர் இருக்காங்க. அந்த ஊர்லேருந்து மட்டும்தான் எனக்கு வர்ற மாதிரி இருக்குது. நான் நல்லா தைச்சு நல்லா இன்னும் ஃபேமஸ் ஆகலை எங்கள் ஊரில். அதனால் கஸ்டமர் இருக்க கஸ்டமரை நான் தக்க வச்சுக்கணும். அவங்களையும் நான் விட்டுட்டேன்னா வேறு வழி இல்லை எனக்கு. என் வீட்டுக்காருக்கு அப்புறம் நான் பாரமாக இருக்க மாதிரி ஆகிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவங்ககிட்ட மனம் கோணாமல் நடந்துக்கணும். எனக்கு டைம் இல்லை, இருந்தாலும் நான் தைச்சி தான் ஆகணும். தைச்சாதான் எனக்கு அமௌண்ட்டு வரும். அந்த அமௌண்ட்டு வச்சு தான் நான் பாப்பாக்கும் எனக்கும் செலவுகளை நான் பார்க்க முடியும். எவ்வளவோ பொண்ணுங்க வீட்டை விட்டு வெளியே வராமல் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. ஒரு சில பேர் அதிகமாக பழக மாட்டாங்க. அந்த கேட்டகரியில் நானும் ஒருத்தி தான். வெளியே யார்கிட்டையுமே அதிகமாக பழக மாட்டேன். என் வீட்டுக்காரர் கடை வச்சிருக்கிறதுனால 1-2 பேர் எனக்கு அறிமுகமாகி அவங்க மூலமாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி ஒரு கஸ்டமர் வந்தாங்க. இப்போ அவங்க அப்படியே ரெகுலராக எங்கிட்ட தைக்கிற மாதிரி இருக்குது. இதுவே எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போகிறாரு, காலை 8 மணிக்கு போயிட்டு நைட்டு 7 மணிக்கு 10 மணிக்கு அந்த மாதிரி வர மனுஷனாக இருந்தால் இந்த அளவுக்கு கூட நான் தைச்சு வெளியே நான் கொடுத்துருக்க மாட்டேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரொம்ப ரொம்ப கம்மி. எப்படி சொல்கிறதுனா, என் ஸ்கூலில் படித்தாங்கல்ல அவங்க மட்டும்தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைக்குமே. மற்றவங்க கூட நான் பழகினாலும், இப்போ நான் ஒரு கிளாஸ்க்கே நான் போகிறேன் அப்படின்னாலும் அந்த கிளாஸ் முடிகிற வரைக்கும் அவங்க கூட நான் க்ளோஸாக இருப்பேன். அவங்கக்கிட்ட எனக்கு தெரியாத கேட்பேன், அவங்களுக்கு தெரியாத நான் சொல்லி தருவேன். அந்த மாதிரி அந்த 6 மாதமோ 3 மாதமோ அது அப்படியே போயிடும். அதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. நான் என் வேலையை பார்த்துட்டு நான் வந்துடுவேன். ரொம்ப அதிகமாக ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடையாது. நான் வேலைக்கே போனாலும் அந்த இடத்துலையும் அதிகமாக கான்டாக்ட் வச்சுக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா அங்கே பழகிற பழக்கம்தான். இப்போது எங்கள் ஊருக்கு பக்கத்து பஸ் ஸ்டாண்டு, எங்கள் பஸ் ஸ்டாண்டு, அதுக்கு அடுத்த பஸ் ஸ்டாண்டு, ரெகுலராக பஸ்ஸில் ஒன்றா போவோமா. அந்த பஸ்ஸில் ஏறி இறங்கி கம்பெனிக்குள்ளே போகிற வரைக்கும் அவங்க எல்லாருமே நல்லா ஜாலியாக இருப்பாங்க. அது ஒரு ஃபன் டைம் மாதிரி, பஸ்ஸில் ஏறி இறங்கி போகிறது உள்ள வரைக்கும். உள்ளே போனதுக்கப்புறம் என்ன ஆகும், வேலை டென்ஷன் அதிகமாகிடும். நாங்கள் பார்த்த வேலை உடல் உழைப்பு கிடையாது, ஃபுல்லாகவே மைண்ட் டார்ச்சர். கண்ணில் பார்க்கணும், யோசிச்சு வேலை செய்யணும். அது அதிகமாக போகக்கூடாது, இதை கம்மியாக வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து வேலை செய்கிற வேலை தான் நாங்கள் பார்த்த வேலை. அதனால் காலையில் தான் ஃப்ரெஷ்ஷாக போகிற மாதிரி இருக்கும். ஈவினிங் அடித்து பிடிச்சி கூட்டமாக பஸ்ஸில் ஏறி வீட்டுக்கு வர மாதிரி தான் இருக்கும். இந்த ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை அந்த ஒரு நாள் புதுசாக சாரீ எடுத்து ப்ளவுஸ் தைச்சு நல்லா பூ வச்சு கம்பெனிக்குள்ளே போய் அந்த இடத்துல கம்பெனிக்குள்ளே 1 hour 2 hour கொஞ்சம் ஜாலியாக ஃப்ரீயாக எல்லா இடத்துக்கும் போக விடுவாங்க. அப்படி ஒரு செட்டாக இப்போ எங்கள் கூட இருந்த லைனில் இருந்து வேலை செய்கிறவங்க, பக்கத்து டிபார்ட்மெண்ட்டு, அப்படி ஒரு சில பிள்ளைக்கு தெரிஞ்சிருப்பாங்க. அப்படி அவங்க கூட போய் பேசிட்டு அங்கங்கே சுற்றி நின்றுட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே ரிட்டன் வந்துடுவான். இதுதான் கம்பெனிக்குள்ளே இருக்க ஃப்ரெண்ட்ஸோட எனக்கு பழக்கம். இப்படி முடிஞ்ச வரைக்குமே அதிகமாக பழக்கம் எனக்கு போய் அவங்ககிட்ட பேசுறதுக்கு ஒரு பயம். அது சின்ன வயசுலேருந்தே அப்படியே உருவாயிருச்சு. ஏன்னு எனக்கு தெரியல. வேலைக்கு போனதும் அக்கா கூட தான் வேலைக்கு போனேன். அங்கேயும் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, எங்கள் கூட ஸ்கூல் படித்த ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. அவங்களுக்கும் சீக்கிரமாக கல்யாணம் ஆயிடுச்சு, அப்படியே போயிட்டாங்க. நானும் எங்கள் அக்காவும் தான் அப்படியே தொடர்ந்து ஒரு 10 வருஷமாக அந்த கம்பெனியில் வேலை செஞ்சோம்.
அதாவது சொல்கிறேன், அந்த பக்கத்து பஸ் ஸ்டாண்டு, ஒரு ஏரியா, கூட படித்த ஃப்ரெண்ட்ஸு அவங்க எல்லாருமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காலப்போக்கில் கடந்து அவங்களோட வாழ்க்கையை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டாங்க. அதிகமாக ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு இல்லை. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அவங்களும் என்னைக்காவது ஒரு நாள் தான் மெசேஜ் பண்ணி பேசுவாங்க. அதோட சரி. அக்கம் பக்கத்தில் இந்த வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சு அவங்க பார்க்குறது, நான் பார்க்குறது, அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ரொம்பவே கம்மியாயிருச்சு. ஸ்டேட்டஸ் கூட வைக்கிறதில்ல. ரொம்ப எப்படி சொல்கிறது, அதிகமான பழக்க வழக்கங்கள் நான் வச்சுக்க முடியலை. இப்போ வச்சுக்க விரும்பலை. ஏன்னா நம்மளுக்கு மெச்சூரிட்டி ஆயிடுச்சு. இவங்ககிட்ட பழகுனா நம்மக்கிட்ட இதுக்காக தான் பழகுறாங்க. நம்மக்கிட்ட ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை வந்து 4 பேர்த்துக்கிட்ட சொல்கிறாங்க. நம்மளோட குடும்ப சூழ்நிலை, நம்ம கஷ்டத்துக்காக நம்ம அவங்ககிட்ட சொன்னோம் அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறது, அவங்களோட மாமியார் அம்மா கிட்ட சொல்கிறது, அவங்க மூலமாக பக்கத்து வீடு, அப்படியே அந்த ஊரே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஆகுது. சிட்டியில் இந்த ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் கம்மி தான். ஆனால் கிராமத்தில் நான் இன்னைக்கு சொன்னேன் அப்படின்னா நாளைக்கே முழுசாக பரவி இன்னார் பொண்டாட்டி இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அது எங்கிட்டயே கடைசியாக வந்து நிற்கும். எனக்கு வந்து அது நான் அந்த இதை வந்து நான் ஏற்படுத்திக்க விரும்பலை. முடிஞ்ச வரைக்குமே எங்கிட்ட நல்லா பேசுகிறாங்களா, அவங்களுக்கு நான் இப்போ என்ன செய்ய முடியும்? கஸ்டமர் மூலமாக தான் என்னால் அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தையை வச்சுக்க முடியும். நான் டெய்லர், அவங்க என்னோட கஸ்டமர். அந்த அளவுக்கு தான் என்னால் பேச்சுவார்த்தை வச்சுக்க முடியும். நான் அதிகமாக பேசிட்டாலும் நான் தைக்கிற அமௌண்ட்டில் இருந்து அவங்க அமௌண்ட்டை குறைக்க பார்ப்பாங்க. நான் 100 ரூபா சொல்கிறேன் அப்படின்னா அவங்கக்கிட்ட நான் நல்லா பேசி பழகுனேன்னா 90 ரூபாய்க்கு தைச்சி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு அது கஷ்டம். ஏன்னா டவுன் சைடில் ஒரு நார்மல் ப்ளவுஸுக்கு குறைஞ்சது 150 ரூபாயாவது வாங்குவாங்க. நான் வந்து 80 ரூபாய்க்கு தைச்சேன், இப்போ 100 ரூபா ஆக்கியிருக்கேன். அப்போது இன்னும் நான் கம்மி பண்ணேன் அப்படின்னா என்னோடய உழைப்பு வந்து அந்த இடத்துல வேஸ்ட் ஆகிடும். நார்மலாக எனக்கு இவ்வளோ ரேட்டு இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லி நான் இந்த ரேட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் நல்லா பேசினா அதுலேயும் கை வைப்பாங்க. அந்த ஒரு பயமும் என்கிட்ட வந்து இருக்குது. நான் வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு நீட்டாக தைச்சி பர்ஃபெக்டாக கொடுக்குறனோ அது மூலமாக அந்த கஸ்டமர் என்கிட்ட இருக்கணுமே தவிர, நான் ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சி நீ கொடுத்தா நான் உனக்கு விலை கம்மி பண்ணி தருவேன் அப்படின்னு நான் வந்து அவங்ககிட்ட டீல் பேசி அந்த கஸ்டமர் வந்து எனக்கு வேண்டாம். அது இப்போ வேணால் நல்லாயிருக்கும், ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு நல்லாயிருக்கும். அவங்களே இன்னொரு ஃப்ரெண்டு, டெய்லர் ஃப்ரெண்டே அவங்களுக்கு கிடச்சிட்டாங்க. அவங்ககிட்ட போய் தைக்கும்போது இது அவகிட்ட தைச்சேன், நல்லாவே தைக்கலை, ஏதோ ஃப்ரெண்டுன்னு நான் பேசிகிட்டு இருந்தேன், அதுக்காக தான் அவகிட்ட கொடுத்தேன், இப்போ வந்து நான் அவகிட்ட தைக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள ஃப்ரெண்டு பிடிச்சி அவங்கக்கிட்ட கொடுத்து அவங்கள பழக்கப்படுத்தி அவங்ககிட்ட வந்து ப்ளவுஸோட ரேட்டெல்லாம் கம்மியாக வச்சு தைப்பாங்க. இந்த பழக்க வழக்கம் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது. வேண்டாம், என்னோடய உழைப்புக்கு நீங்கள் காசை கொடுங்க போதும், அதுக்கேற்ற மாதிரி நானும் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் ஒரு கோடு போட்டுட்டு அதுக்கு மேலே போகாமல் அந்த கோட்டுக்கு கீழேயே நான் இப்போ வந்து நான் போயிட்டுருக்கேன். ஆன்லைன் கஸ்டமரும் எனக்கு இருக்காங்க. அவங்களும் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்ககிட்டையும் பேசுறதுக்கு வந்து எனக்கு எப்படி சொல்கிறது, டைம் இல்லை. இப்போ ஆன்லைனில் வந்து இந்த பிரச்சனைலாம் இருக்காது. நம்ம ஸ்டிச்சிங் பிடிச்சிருந்துன்னா அவங்க கண்டிப்பாக நம்மக்கிட்ட ரெகுலராக நம்மளுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனால் எனக்கு